ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, உனக்கு சுத்தி போட வேண்டும். அவ்வளவு கண்டிஷ்டி உள்ளது. என்னம்மா, என்ன சாய் சொல்கிறீர்கள் என்று நீ கேட்கலாம். உண்மைதான். உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை நீ இழந்து நிற்கும் போதும் உன்னுடைய மனசை மட்டும் நீ எப்பயும் விடலை. எப்பயுமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒன்று தான் எப்பயுமே நினச்சிக்கிட்டே இருப்ப. எல்லா நிலைமையிலும் நமக்குன்னு தெய்வம் இருக்குது, தெய்வம் நிச்சயமாக நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடந்து போயிட்டே இருக்க. ஆனால் சில பேர் அது என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, இவகிட்ட எல்லாமே இருக்கோ, இவ ஏதாவது நீ சின்னதாக ஒரு பொருள் வாங்கிட்டு போகிறேன்னு வச்சுக்கோ, மற்றவங்க கண்ணில் படும்போது அது எப்படி தெரியுது தெரியுமா, உங்ககிட்ட நிறைய பொருள் இருக்கு போல இருக்கு அப்படின்னு. அடுத்தது என்ன நடக்குது, அந்த பொருள் உடையுது, அந்த பொருள் தேவையில்லாமல் உன்னுடைய மனசை கஷ்டப்படுத்துது. இதுதான் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்க விஷயம். ஆனால் நான் மட்டும் உனக்கு ஒன்று சொல்கிறேன், அந்த விஷயத்தை மட்டும் நீ கடைப்பிடிச்சா போதும். எந்த நிலையிலும் சரிதான், கண் திருஷ்டி ஒன்று படாது. அதாவது காலிலையோ கையிலையோ கருப்பு கயிறு கட்டிக்கும். இல்லை சாய், எனக்கு கருப்பு கயிறு ஒத்துக்காது, கருப்பு எனக்கு ஒத்துக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நீ சிகப்பு கயிறு கோயிலில், எந்த கோயில் வேணால் இருக்கலாம், கோயிலில் வாங்கி கயிறை கட்டிக்கோ. இந்த கயிறை கட்டும்போது உன்னுடைய கண் திருஷ்டியானது போகுது. அதே நேரம் மற்றவங்க பார்க்குற பார்வையானது பயங்கரமாக இருக்குல்ல, அந்த பார்வையானது குறைக்கப்படுது. அதுக்கப்புறம் கண் திருஷ்டியினால் என்னென்ன விளைவுகள் வரும் தெரியுமா, அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோ. அதாவது நீ எதை செய்கிறியோ, எதனால் கண் திருஷ்டி படுதோ அந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் வரும். அதே நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் சிலர் நீ இழக்க வேண்டியதாக இருக்கும். சிலருடைய மனசில் மனஸ்தாபங்கள் வர வேண்டியதாக இருக்கும். அதனால் எல்லா நேரத்துலையுமே நீ சுதாரிப்பாக இருந்துட்டேன்னு வச்சுக்கோ, எவ்வளவு நல்லது. உன்னுடைய நல்லதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன், புரியுதா? உன்னுடைய நல்லதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ படும் பாட்டையெல்லாம் பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன். முதல்ல கண் திருஷ்டியை குறைக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில் கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது, அதை குறைக்கணும் அப்படின்னா கயிறை கட்டிக்கும். வீட்டில் வியாழன், செவ்வாய், ஞாயிறு இந்த 3 நாளும் சூடத்தை வச்சு சுற்றி போடு. இதெல்லாம் செய்யும்போது கண் திருஷ்டியானது குறையுது. கண் திருஷ்டியானது உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலகுது. இதை சிலர் என்ன தெரியுமா நினைப்பாங்க, இதெல்லாம் பேச்சு, இதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு. ஆனால் அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கண் திருஷ்டியானது எவ்வளவு பயங்கரமானதுன்னு. உன்னுடைய வாழ்க்கையில் கண் திருஷ்டியால் எத்தனை பேரை இழந்திருக்க, எத்தனை பேரை உன்னுடைய வாழ்க்கையில் விட்டுருக்க, தனிமையாக நீ இருந்திருக்க அப்படிங்கிறது உனக்கு மட்டும்தான் தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்திலையும் துன்பத்திலையும் நான் இருக்கேன். அதாவது நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நீ கஷ்டப்படுற அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு உனக்கு உதவி செஞ்சுருக்கேன். இப்போ கூட சரிதான், இப்போ கூட இந்த நிமிஷம் கூட நான் ஓடி வந்ததுக்கு காரணம் ஒன்று தான், என் பிள்ளை கஷ்டப்படுது, புரிஞ்சிச்சா? என் பிள்ளை கஷ்டப்படுதுங்கிறதுனால தயவு செஞ்சு சொல்கிறேன், வாழ்க்கையில் எந்த நிலையிலும் முதல்ல எந்த நிமிஷத்துலேயும் நம்மளை தெய்வம் கைவிட்டுட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. தெய்வம் என்றைக்கும் கைவிடுறதில்லை. வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதும் உங்களுக்கான உதவியை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. நீ ஏதேதோ விஷயத்துக்கு ஆசைப்படுற, அந்த விஷயத்தையெல்லாம் நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் உன்னுடைய கண் திருஷ்டி உன்னை அதிகமாக பாடாப்படுத்துது. கூடிய சீக்கிரத்தில் உன் கண் திருஷ்டி அத்தனையும் எடுத்துட்டு உனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற ஒன்றை கூடிய சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் சந்தோஷங்கிற ஒன்றை நிச்சயமாக வைப்பேன். என்னுடைய பிள்ளைக்கு சந்தோஷம் மட்டும்தான் முதல்ல. கண் திருஷ்டியை நான் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து
இந்த மாதிரியான பரிகாரங்களை செஞ்சு எடு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பயங்கரம்மா. கந்திஷ்டிங்கிறது பயங்கரமானது. அதிலிருந்து சில பேரால் தப்பிக்க கூட முடியாது. ஆனால் ஒன்று நான் தப்பிக்க வச்சு, அற்புதமாக உன்னை வாழ வச்சு, சந்தோஷமாக உன்னை வச்சு அழகு பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அதனால தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பண்ணுற சில விஷயம் மற்றவங்க உன்னை பார்க்குற விதத்தை முதல்ல நான் குறைக்கணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சா? ஒரு அப்பாவா என்னெல்லாம் என்னால் உனக்கு செஞ்சு கொடுத்து உன்னை அற்புதமாகவும் அதிசயமாகவும் எல்லாருக்கும் மத்தியிலேயும் உன்னை ஒரு சீரும் சிறப்புமாகவும் வாழ வைக்க முடியுமோ அந்த அனைத்து விதமான விஷயங்களையும் செஞ்சு உன்னை வாழ வைப்பேன். எனக்கு உன்னை விட இந்த உலகத்தில் முக்கியம் அப்படிங்கிறது என்ன இருக்கு சொல்ல? எனக்கு தனிப்பட்ட குடும்பம், தனிப்பட்ட இவர்களுக்கு செய்யணும் அவர்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எனக்கு எல்லா பிள்ளைங்களுமே ஒன்று தான். உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய இழந்துட்ட, நிறைய பேரை நம்பி இழந்துட்டல்ல. இனிமே உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நிமிஷமும் எந்த நொடியும் எதையும் நீ இழக்க போகிறது கிடையாது. நாளுக்கு நாள் கஷ்டங்கள் கூடுது. வாழ்க்கையில் நமக்குன்னு ஒன்று நல்லது நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினச்ச உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிற ஒன்று தோன்றப்போது உன்னுடைய மனசுலையோ நல்ல நல்ல விஷயங்கள் வரத்தான் போகுது. புரிஞ்சுக்கோ. என்னுடைய பிள்ளைக்கு என்னென்னலாம் செய்வேன், எப்படியெல்லாம் செஞ்சு வாழ வைப்பேங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ. நான் பேச்சுக்காக சொல்லி உன்னை கஷ்டப்படுத்தி உன்னை நித்தம் அழ வச்சு வேடிக்கை பார்க்குற ஒரு அப்பாவோ இல்லை உனக்கு ஒரு துரோகத்தை செய்யக்கூடிய ஒரு தெய்வமோ நான் அல்ல. அப்பா அப்படின்ட்டாலே அவங்க நல்லது செய்கிறவங்க தானே. அப்படி இருக்கும்போது உனக்கு மட்டும் நான் எந்த விதத்தில் தவறு அப்படின்னு ஒன்று செய்வேன்? தவறு அப்படிங்கிற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் என்றைக்கும் இடமே கிடையாது. அதுவும் என்னால் என்கிட்ட வந்த பிள்ளைங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் இன்பம் அப்படிங்கிற ஒன்று நிலையாகவே இருக்கும், சந்தோஷமாகவே இருக்கும். நம்பிக்கையோடு என்னை சரணடைவு பிள்ளைகளுக்கு சரணடைந்து சாயி என்று மனசார செல்லும் பிள்ளைகளுக்கு என்றும் என்றென்றும் துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து வழிநடத்தி வாழ வைக்கிறேன். நீ மனதில் இருக்கும் அனைத்து சங்கடங்களையும் விட்டுவிட்டு சந்தோஷமாக இரு. நான் எப்பொழுதும் உன்னோடே இருப்பேன். ஓம் சாய்ராம்.